இசை ஓர் அமுதம், இசை ஓர் ஆற்றல், இசை ஒரு மாமருந்து. இசை மனித இதயத்தை தாளாட்டுவது. இசையால் இணைவோம். இது கோவில்பட்டி இசை பண்பலை. எப்பொழுதும் இணைந்திருப்போம். அன்புசால் நண்பர்களே, கோவில்பட்டி இசை FM நேயர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களோடு நம்முடைய தமிழருடைய வீர கலையான சிலம்பம் பற்றி கூறலாம் என்று விளைகிறேன். சிங்கப்பூரிலே இந்த சிலம்பம் விளையாட்டு 3 இடங்களில் கற்றுக் கொடுக்கிறார்கள். தனியார், அதாவது யூஷூன் என்ற இடத்திலும், புங்கோல் சென்ட்ரல் என்ற இடத்திலும், லிட்டில் இந்தியா என்ற இடத்திலும் 3 இடங்களிலுமே சிலம்பங்கள் மாணவர்கள் மாணவியர்கள் வயது 35 முதல் 40 வயது ஆனவர்கள் கூட இதில் சேர்ந்து படிக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு தொடங்கி அவர்கள் ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆர்வத்துடன் பெண்களும் கலந்து கொள்வதே மிகவும் தனிச்சிறப்பாகும். இந்த கலையானது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய அகத்தியர் பெருமான் 64 கலைகளில் ஒன்றாக இதை கூறுவர். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வைக்கு என் அம்மை தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் என்று ஒரு பாடல் கம்பர் பாடினாரே. அந்த 64 கலைகளில் இந்த சிலம்பாட்டம் ஒரு கலையாகும். இந்த சிலப்பதிகாரத்திலே நம்முடைய சிலம்பாட்டம் பற்றி கம்பு கத்தி விற்கும் கடையை குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள். அதை வெளிநாட்டினர் வந்து வாங்கும் நிலையும் உள்ளது என்று அது குறிப்பாக இலக்கியத்திலே இடம்பெற்றுள்ளது. நம்முடைய வள்ளுவ பெருந்தகையும் தன் பங்குக்கு இந்த கோல் என்றால் கம்பு, அது வரக்கூடிய நிலையிலே ஒரு குறளையை நமக்கு கொடுத்துள்ளார். 552. வேரோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அந்த குறளுக்காக அவரும் தன்னுடைய பங்கையும் ஆற்றியுள்ளார். கலிங்கத்து பரணி, அதாவது பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் என்பார்களே, அதற்கொப்ப அந்த கலிங்கத்து பரணியில் வரக்கூடிய ஒரு சொல் வீசு தண்டு இடை கூர் மழு ஒக்குமே. அதாவது கம்பு எடுத்து சுழற்றினான்னா அது எப்படி தெரியுமான்னா, கூர்மைப்படுத்தப்பட்ட கோடாரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பளபளன்னு வீசும். அதுதான் வீசு தண்டு இடை கூர்மொழி ஒக்குமே. தண்டு அப்படிங்கிறது இங்க கம்பு. திருவிளையாட புராணத்துல கூட இந்த சிலம்பாட்டம் தன்னுடைய பெருமை குறிப்பிடப்பட்டுள்ளது. 15ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அதுல சிலம்பம் விளையாடினால் வாதம் பித்தம் கபம் போன்றவை நீங்கும். ஏன்னா அனைத்து விதமான நாடின் நரம்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல உடற்பயிற்சியை கொடுக்குமா. அதனால நோயற்ற வாழ்வில் வாழலாம். இந்த வடலூர் வள்ளலார் சொல்றாருல, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று கேட்கிறாரு. பார்த்தீங்களா, அதுக்கு இந்த உடற்பயிற்சி முக்கியம். கம்பு சூத்திரம், குறுந்தடி சிலம்பம், நடசாரி அப்படி என்ற பெயர்ல ஓலை சுவடிகள்லாம் இருக்கு. இதுக்கும் முத்தாய்ப்பாக ஆதிச்சநல்லூர்னு நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இந்த அகழ்வாராய்வெல்லாம் இப்ப பண்றாங்க இல்லையா, கீழடியில பண்றாங்க, வெம்பக்கோட்டை பண்றாங்க. இதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் பழைய காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் சிறுவைகுண்டத்துல வேலை பார்க்கும்போது இளைஞர் அணி திட்டம் 175 ரூபா சம்பளத்துல வேலை பார்க்கும்போது கூட எங்க லாட்ஜில் தங்கியிருந்த ஒருத்தர் பணியாளரா இருந்தாரு. நீங்க என்ன பணி புரியுறீங்கன்னா, நான் தொல்பொருள் இலாக்கால இருக்கேன் அப்படின்னார். நல்ல நினைவு இருக்கேன்.
அங்க 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் குறித்து எடுத்திருக்காங்க. கம்பு வேற என்னென்னலாம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது அத நம்ம மெட்ராஸ்ல மியூசியத்துல வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் குறிப்பு இருக்கு. கட்டபொம்மன் கதையில கொட்டு கொட்டென்று மேல் பொட்டி பகடையும் கொல்வேன் என்றான் தடி கம்பாலே சட்டு சட்டென்று சிலம்ப வரிசைகள் தட்டிவிட்டான் அங்கே பாரதன் வல்லை என்று கும்மி பாட்டு அவங்க அழகா படிச்சிருக்காங்க. வடக்கன் களரி, தெக்கன் களரி, சுவடு அடிமுறை, இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து பல வகையான அந்த முறைகள் பூரா இத காட்டுறாங்க. 3 வீடு 4 வீடு என்று இந்த மாணவ செல்வங்கள் ஈஸியா புரியுறதுக்கு தக்கபடியும் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 3 வீடு என்னங்கிறத நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய பேரக்குட்டியை கூட்டு போவேன் அந்த ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. 1.5 மணி நேரம் மாலையில பள்ளி முடிந்து வந்த பிறகு. அப்ப அந்த 3 வீடு என்ன அப்படின்னா 3 சதுரத்தை போட்டு அதுக்குள்ளே நின்று சுத்தி ஆடணும். 2 பையங்களும் ஆளுக்கு ஒரு கம்பை கொடுத்து அவங்கள அது தாண்டக்கூடாது. அந்த அவன் லட்சுமணன் கோடை கிழிச்சான் அப்படிம்பானே அந்த சீதை பிராட்டி, அவன் மான தேடி போகும்போது அந்த மாதிரி இவன் அந்த இதையே பவுண்டரிய போட்டுடுறாரு இவரு இந்த ஆசான். ஆனா அதுலதான் சுத்துறாங்க பையங்க. அங்கதான் பெரிய பியூட்டி. அது மாற மாட்டேங்கிறான். அது 4 வீடு அப்படின்னா அந்த 4 சதுரத்துக்குள்ளே சுத்தணும். அப்படி சுழண்டு தங்களுடைய வல்லமையை காட்டுறாங்க. அதுல ரேட்டிங்னு ஒண்ணு நடந்தது முந்தா நாள் நேத்து, அதாவது 5ஆம் தேதி 5/4/2025 அன்று ஜுராங் ஈஸ்ட் பக்கத்துல சைனீஸ் கார்டன் ஒண்ணு இருக்கு. பேஷன் வேவ் அந்த படங்கள்லாம் போட்டிருக்கேன். அங்க உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுத்திருக்காங்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச அந்த காட்சிகள்லாம் அங்க அதுல வரும். அந்த அந்த கோயில் மாதிரி உள்ள அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக அதுக்கு உரிய அந்த ஆசான் நடுவரா அதை தெரிவு செய்தவர் சில திரைப்படங்கள்லையும் தோன்றி இருக்காரு. அந்த சிலம்பாட்ட மாஸ்டர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காரு. நேற்று கூட அவர்கிட்ட பேசவும் செய்தேன். அவரு நாகர்கோவில் என்று சொன்னார். அதாவது இந்த சிலம்புக்கு எதற்காக இவ்வளவு முக்கியம்னா தற்காப்பு கலை. முதல்ல அது சுருள் கத்தி, தீப்பந்தம், அடி வருசு, தொடு புள்ளி, பின் உருட்டு, முன் உருட்டு போன்றவை ஆன ஒரு முறைகளும் இந்த வகையில சொல்லி கொடுக்குறாங்க. 72 வகை சுற்று இருக்கு. ஒற்றை கம்பு, 2 கைகளில் பிடித்து சுழற்றுறது. நம்ம திரைப்படங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க, பார்ப்போம். 2 கைகளிலும் 2 சிலம்பு தடி கொண்டு ஆடுறது. இந்த தற்காப்பு தமிழர் போர் முறை தனி, இருவர், பலருடன் இவ்வளவும் அது என்னென்ன அந்த as the case may be according to the circumstances பாங்கல்ல, அந்த எந்த சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு அந்த தங்களுடைய செயல்பாட்டை காட்டுறது. அதுதான் அதுக்கு. தனி ஒருவர் ஆடுறது பேர் தனி சுற்று. இருவர் விளையாடுதல்ங்கிற தற்காப்பு கலை. இலங்கை, மலேசியா, பிரான்ஸ், சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல நம்முடைய இந்த சிலம்பு விளையாட்டு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல மூலம் வெங்காடம்பட்டி சமுதாய கல்லூரியில இதுக்கு ஒரு பட்டய படிப்பே வச்சிருக்காங்க சிலம்புக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளே அறிஞ்சுக்கலாம். சென்ட் சேவியர் காலேஜ் நம்ம பாளையங்கோட்டையில அவங்க சிலம்ப வரலாறும் அடிமுறையும் அப்படின்னு இதை பற்றி ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க. உடற்பயிற்சி, நாடி நரம்பு தசை இயக்கம், வலிமை, ஆற்றல், விரைவு திறன், பிளெக்சிபிலிட்டி, உடலை கொஞ்சம் நெகிழ்வாகவும் வைத்துக் கொள்வதற்கும் நல்ல முறையில இந்த சிலம்பானது
நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியானது ஆகும். பிறர் நம்மை தாக்குவதற்காக முற்படும் போது நாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம். எதுவும் இல்லைனாலும் ஒரு துண்டை எடுத்து வச்சு வீசி கூட 10 பேரை சமாளிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்களுடைய திறமையெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆமா, இதுக்கு சிலம்புக்கு ஒரு நெஞ்சில உரமும் தைரியமும் ரொம்ப முக்கியமானது. சிங்கப்பூரில் மாணவியர் 5/4/2025 அன்று 90 பேர் அன்னைக்கு அந்த சைனீஸ் கார்டன்ல உள்ள பேஷன் வேவ் என்ற இடத்துல படகு துறை அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துலதான் இந்த நிகழ்ச்சியை செய்து காட்டினாங்க. அந்த ரேட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இந்த மகளிர் சுய உதவி குழுல கடன் கட்டுறவங்க, புதுசா கடன் வாங்க போறவங்க, இவங்க எல்லாம் ரேட்டிங்னு பண்ணுவாங்க. தகுதியோட இவங்க எல்லாம் பணம் கட்டிடுவாங்களா, இவங்களுடைய திறமை என்ன, இவங்க இதுவரைக்கும் எவ்வாறு செயல்பட்டிருக்காங்க இவங்க குழு அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவ செல்வங்கள் இவ்வளவு காலம் ட்ரைனிங் எடுத்தவங்கள ரேட்டிங் அப்படின்னு செய்வதற்கு அங்க அந்த நடுவர், அங்க ஆசான், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அவர் பேர் செல்வராசு. அவர் சில திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காராம். ஆமா, அவர் ஒரு சிறந்த ஆசான். அவர் தான் நடுவராக இருந்து எல்லாம் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்ல முறையில ரேட்டிங்க நடத்தினாரு. இங்க உள்ள இந்த திரு கணேஷ் என்பவர் தான் இங்க உள்ள குழந்தைகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கிறவர், ட்ரைனிங் மாஸ்டர். இந்த சிலம்பு விளையாட்டு எதற்காக அந்த காலத்துல அதை தோன்றி இருக்குன்னா, மனிதன் காடுகள்ல எல்லாம் வசிக்கும் போது இந்த மிருகங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல ஒரு தடியோட எடுத்து நடந்திருக்காங்க. செலவு இல்லாத விஷயமாச்சே, மற்றதுன்னா செலவு நிறைய ஆகும். அதனால ஒரு கம்பு, ஏதாவது காட்டில் விளையக்கூடிய பொருளை எடுத்து கூட தங்களை தற்காத்து கொள்வதற்காக வந்த ஒரு கலை தான் இந்த சிலம்பு கலை. இந்த சிலம்பை எல்லோருமே கற்று தேரலாம். அது ரொம்ப எளிதுன்னு சொல்ல முடியாது. மன உறுதி, மனத்திட்பம், வீரம், விவேகம், சாரம் எல்லாமே நமக்கு சிறப்பான முறையில அமையும். தமிழருடைய விளையாட்டுகள்ல வீர விளையாட்டுகளில் சிலம்பும் ஒன்று. ஆம், இதை அங்க மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு மனதில் வைத்து தங்களுடைய உடல் திறனை, மதிநுட்பத்தை வளர்ப்பதற்கு ஆவண செய்யலாம். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள என்று வள்ளுவர் கேட்கிறாரு. மதிநுட்பத்தோட இருந்தோம்னா இந்த சிலம்புல சிறப்பா செயல்படலாம். 10 பேர் மறிச்சாலும் தன்னை வெற்றி வாகை சூடி வெளியே வந்துடலாம். அதுதான் இந்த சிலம்பினுடைய இது. செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் த மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் ஒன். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணும். தனிப்பட்ட ரீதியில நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலையும். இந்த குறிப்புகள் படங்கள்லாம் போட்டிருக்கேன். இது அனைவருமே நீங்க இதை பார்த்துக்கலாம். சிங்கப்பூர் வந்தவங்களுக்கு இது எல்லாம் இந்த இடம் பூரா தெரியும். ஜூராங் ஈஸ்ட் தாண்டி போகணும். அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இங்க சென்றவர்கள் எல்லோருமே இந்த ஏரியாவை பார்த்திருப்பாங்க. மிக முக்கியமான தொழில் பேட்டைகள், இயற்கையினுடைய எழில் கொஞ்சம் இடம் இந்த படகு துறையே இருக்கு. இந்த பேஷன் வேவ்ங்கிறது, இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா பேஷன் அப்படின்னா டிசையர், ஆசை. வேவ்னா என்ன? அலைகள். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, திருச்சி லோகநாதன் படிப்பாரு. இந்த வார்த்தைய எனக்கு இதை பார்த்த உடனே அந்த பாட்டு தான் நினைவு வந்தது. என்ன அழகா அந்த வார்த்தைகளோட வச்சிருக்காங்க பாருங்க, பேஷன் வேவ் அப்படின்ட்டு.
எதுவுமே காரணம் இல்லாம காரியம் இல்ல. எங்கேனாலும் சரி நவுன் ஃபார்ம் ரொம்ப சிறப்பா வச்சிருக்காங்க. இங்க ஒன்னொன்னுமே சிங்கப்பூர்ல சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பெயர் காரணம் கண்ணாடி மாதிரி இருக்கும். மானாங்கனியா இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க. மாணவ செல்வங்களுடைய உடல் நலம் கருதி பெற்றோர்களும் காப்பாளர்களும் அவங்களுக்கு போதிய அக்கறையோடு அவங்களை நல்ல முறையில் வழி நடத்தி, கல்வி செல்வம் பெரிதாக இருந்தாலும் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி உடலையும் கட்டி காக்கிறதுக்கு மாணவ செல்வங்கள் தங்களுடைய முழுமையான மதி நுட்பத்தையும் வல்லமையையும் பெருக்க வேண்டும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் என்றுங்க சொல்றாருல பாரதி. நல்ல வீணை என்ன செய்யணும், அதை மீட்டுவதற்காக அந்த தந்தி கம்பிகளை நல்ல முறையில அப்பப்போது அதை பழக்கி கொண்டே வரணும். அப்பதான் அந்த வீணையானது ஒலி எழுப்பிட்டு இருக்கும், நாதம் நல்லா இருக்கும். ஆமா, நன்றி, வணக்கம். வளரட்டும், மக்கள் வாழட்டும். நன்றி. இசை உறவுகளின் உன்னதம். இசை உரையா செல்வம். இசை சந்தோஷத்தில் உச்சம். இசையால் இணைவோம். கோவில்பட்டி இசை பண்பலை. இப்போதும் இணைந்திருங்கள்.